ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகே சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதியம் பார்த்து அவங்க அத்தை வந்து வயசு கேட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க 27 வயசுன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க கேட்குறாங்க, 27 வயசு ஆகுதுன்னு சொல்கிற, சமைக்க தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னோடனே, சமைக்க தெரியாதுன்னு சொல்ல இவ்வளோ பேருக்கு சமைக்க தெரியாது, ஆனால் ரசம் இந்த மாதிரி தயிர் சாதம் தோசை இதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் ஒரு சமையலா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ மலர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் அத்தை அதுவும் ஒரு சமையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, போங்க போங்க மகாநதி சீரியல் போட்டாங்கன்ற மாதிரி அவங்கள டைவெர்ட் பண்ணி இந்த பக்கம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போது இவங்க மலர் வந்து மதிக்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு 27 வயசு தானா அப்படின்னோன்னா ஆமான்னொன்னே, நீங்கள் எந்த மந்த்துன்னொன்னா அவங்க செப்டம்பர்னுவாங்க, இவங்க ஆகஸ்ட்டுன்னுவாங்க. அப்போ நான் உங்களை விட ஒரு மாதம் பெரியவன், நீங்கள் நான் வந்து அக்கான்னு தான் கூப்பிடணுன்ற மாதிரி மலர் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அவங்க போயேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுலேருந்து தங்கராஜால மீள முடியாமல் அதிர்ச்சியிலே உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க, என்னடா ஆச்சுன்னு கேட்கும் போதும் பதில் சொல்ல மாட்டார். ரேவதி வந்து கேட்பாங்க, அதுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு மாதிரியாகவே உட்காந்துருப்பாரு. அப்போது ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, கூட ஒரு ஆள் இருப்பாளையே அவனை பிடிச்சி கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சுரேஷ் ஒய்ஃப் வந்து அட்வைஸ் பண்ணார் அண்ணன், அதுக்கு வந்து போயான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை உடனே மலர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, என் ஹஸ்பண்ட் தான் நீ இருந்தாலும் எனக்கு இது தப்பாக ரைட்டாக தெரில, ஆனால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குன்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஐயோ இருந்தாலும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குதுன்ற மாதிரி மலரும் சொல்லி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது மலர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் எப்படி இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறோன்னா அதே மாதிரி அவள் இருக்கா, ரொம்ப சந்தோஷம் எனக்குன்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கடுக்கோத்தில் இருக்கான். ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்காக மலர் மதி உள்ளே போவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது. அப்போ இவர் ஒன்று பேச அவங்க ஒன்று பேசன்னு சண்டை பெருசாக போனோன்னே அப்போது இவன் சொல்கிறாரு, சுரேஷ் சொல்கிறாரு, என்ன நீ எதுக்கு எங்கள் மாமாவை போய் பாயா போயான்லாம் பேசுகிற, போயான்னு சொல்லி எப்படி சொல்லுன்னு கேட்கும்போது, அவர் ரவுடி அதுக்காக மரியாதை அப்படி தான் நான் தருவேன்ற மாதிரி சொன்னோன்னா சுரேஷ் இன்னும் கோவப்பட்டு கத்துறான். அவர் இந்த வீட்டில் ஒருத்தர் எல்லாரும் அவரை மதிக்கிறாங்கன்னா நீயும் மதிக்கணும்னு, நீங்கள் எல்லாரும் மதிச்சுக்கோங்க, நான் மதிக்க மாட்டேன், ரவுடிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன் மாதிரி இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லன்னு சண்டை பெருசாக போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.